மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சுதர்சனம் அவர்களே, சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்களே, சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கே.பி. சங்கர் அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே, சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் அண்ணன் குறிஞ்சி கணேசன் அவர்களே, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன், அக்கா அறிவழகி பாலகிருஷ்ணன் மற்றும் வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக வடகிழக்கு வடக்கு கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ராமநாதன் அவர்களே, அண்ணன் இளையாரன் அவர்களே, அண்ணன் மனோகரன் அவர்களே, அண்ணன் KSM நாதன் அவர்களே, அண்ணன் சந்துர் அவர்களே, அண்ணன் விஜயகுமார் அவர்களே, சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் பத்மநாபன் அவர்களே, அண்ணன் சந்திரபோஸ், சகோதரர் கவி கணேசன், சகோதரர் நரேந்திரன், சகோதரர் மருது கணேஷ், அண்ணன் LPF ராஜகாந்தம் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, கழக இளம்பேச்சாளர் சகோதரர் டெக்சின் ரொமாரியோ உள்பட எனக்கு முன்பு பேசிய அனைத்து கழக பேச்சாளர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் தனியரசு உள்ளிட்ட அனைத்து பகுதி கழக செயலாளர்களே, அண்ணன் ஏவி ஆறுமுகம், அண்ணன் அருள்தாசன், அண்ணன் துக்காராம், அண்ணன் புழல் நாராயணன், அண்ணன் ஜெயராமன், அண்ணன் முருகன், அண்ணன் சுரேஷ், அண்ணன் இரா செந்தில்குமார், அண்ணன் ஜபதாஸ் பாண்டியன், அண்ணன் லக்ஷ்மணன், அண்ணன் ICF முரளி, அண்ணன் நாகராஜன், அண்ணன் எஸ் ராஜசேகர், அண்ணன் முரளி, அண்ணன் தமிழ்வேந்தன், அண்ணன் சாமி கண்ணு, அண்ணன் வே வாசு, அண்ணன் கூப்பி ஜெயின், அண்ணன் MTR நாகராசன், அண்ணன் DSP ராஜகோபால் உள்ளிட்ட அனைத்து பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் கருணாகரன், சகோதரர் தயாளன், அண்ணன் அற்புதராஜ் அவர்களே, பேரூர் கழக பொறுப்பாளர் சகோதரர் சுதாகர் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் சகோதரர் மோகன், சகோதரர் கன்னிகை ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களே, அண்ணன் முருகேசன், பரந்தாமன், அண்ணன் ராஜ், அக்கா சாந்தி, சகோதரர் ஜெயமதன் உள்ளிட்ட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் நந்தகோபால், அண்ணன் நேதாஜி கணேசன், அண்ணன் ஸ்ரீராமலு, சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் RD மதன்குமார் அவர்களே, சகோதரர் வானவில் விஜய் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் சகோதரர் MM செந்தில் உள்ளிட்ட மாணவரணி நிர்வாகிகளே, இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன், கேபிள் கணேசன், மோரை சதீஷ்குமார், TGR மணிவண்ணன், GK இனியன், மணிகண்டன் உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களே, சகோதரர் TCV மணிகண்டன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, TCV விஜயகுமாரி உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அவினாஷ், வட்ட அமைப்பாளர் சத்யா உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே,
முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில், உங்கள் முன்பே உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இன்று காலை கழக தலைவர் அவர்களும், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகளும் மொழிப்போர் தியாகிகள் நடராஜன், தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கம் செலுத்திவிட்டு இன்றைக்கு திருவொற்றியூர் நடக்கக்கூடிய இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே நான் பங்கேற்கின்றேன். இன்றைக்கு இந்த திருவொற்றியூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய கழகத்தின் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கூட்ட நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றார். இப்படி உலக வரலாற்றிலேயே தாய்மொழியை காப்பதற்கு நூற்றுக்கணக்கான பேர் உயிரை தியாகம் செஞ்ச வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தியாகிகளையும் அவர்கள் செஞ்ச தியாகத்தையும் போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய தமிழ் உணர்வை அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்து செல்லுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் நடக்கின்ற இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய இளைஞரணியின் செயலாளராக நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இளைஞரணிக்கு எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி, பெருமை. ஏன்னா சென்ற 2024 ஆண்டு கழக தலைவருடைய கட்டளை ஏற்று தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி நடத்தி சிறந்த 200 இளம் பேச்சாளர்களை தலைமை இடத்துல ஒப்படைச்சோம். இந்த வருடம் அந்த இளம் பேச்சாளர்களும் இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பங்கேற்கிறாங்க. இன்றைக்கு இந்த மேடையில கூட தம்பி டெக்சன் ரொமாரியோ அவர்கள் உங்கள் முன்பு சிறப்பாக பேசினார். இப்படி 200 தம்பி தங்கைகள் நம்மால அடையாளம் காணப்பட்டு, இளைஞரணியால அடையாளம் காணப்பட்டு இன்றைக்கு மெருகேற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மொழிப்போர் தியாகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து இந்த மேடையை நானும் பகிர்ந்துக்கிறேன். மொழிப்போர் பத்தி அவங்க சிறப்பா பேசி இருக்கிறாங்க. அந்த பெருமையோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்கின்றேன். எனவே இந்த வாய்ப்பை தந்த தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாணவர் அணிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். தந்தை பெரியார் காலத்துல, பேரறிஞர் அண்ணா காலத்துல, நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்பு வந்தது. அப்ப நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்னாங்க, போராட்ட காலத்துல நின்னாங்க. அன்னைக்கு கலைஞருக்கு வயசு 14 வயசு, பள்ளிக்கூட படிச்சுட்டு இருந்தார். அந்த 14 வயசுல இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக களத்தில் நின்று போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில இன்னைக்கு நாம மறுபடியும் இந்தி திணிப்புக்கு எதிரான களத்துல இன்னைக்கு ஒண்ணு கூடி நிற்கின்றோம். அன்னைக்கு நாம இந்தி திணிப்பு வேறான்னு சொல்லும் போது வடநாட்டில இருந்து நம்மளை விமர்சிச்சாங்க. நம்மளை இந்திக்கு எதிரான ஒரு இயக்கம்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நம்ம முதலமைச்சரை, நம்முடைய கழக தலைவரை இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம்னு பல மாநிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுறாங்க, பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவம். காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேர் மெஹபூபா முஃப்தி அவர்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி.
பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்க காஷ்மீரியில பதில் சொல்றாங்க. அப்ப அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அம்மையாரை பார்த்து குறுக்கு கேள்வி கேட்கிறான். நீங்க தாய்மொழியில பேசுறீங்க, ஹிந்தியில பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, முடியாது, நான் என் தாய்மொழி தான் பேசுவேன். என்ன இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கறீங்களே, நான் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு ஒரு சவால் விடுறேன். தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் முதலமைச்சரா இருக்கிறாரு, திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரி முஃப்தி முகமது அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மொழி உரிமைன்னு வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலும் நம்முடைய தலைவரை பார்த்தாலும் கோபம் வருது, பயம் வருது. மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க, குறுக்கு வழியில மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்யறாங்க, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார். ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு ஏத்துக்கலன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற, சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற, 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாம நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாம் ஜி, நானே டெல்லிக்கு வரேன், மூஞ்ச மூடிட்டு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டினாலும் நான் கையெழுத்து இல்லை, குட்டிக்கரணை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி காண போச்சு. உதாரணத்திற்கு ஹரியானா மாநிலம், அவங்களுடைய தாய்மொழி ஹரியான்வி, ஹிந்தி புகுந்ததுனால இன்னைக்கு அவங்க தாய்மொழி காண போயிடுச்சு. பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. சத்தீஸ்கருடைய தாய்மொழி சத்தீஸ்கரி, உத்தரப்பிரதேசோட தாய்மொழி போஜ்புரி, இந்த மொழி இந்த மாநிலத்துல எல்லாம் ஹிந்தி உள்ள புகுந்துருச்சு, அவங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்க. இப்படி பல தாய்மொழிகளை விழுங்கின மொழி இந்தி மொழி. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில இந்தி திணிப்பை எப்போதும் எதிர்ப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கின்றார். ஏன்னா இது தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிய நெருப்பு. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் வளர்த்தெடுத்த நெருப்பு. நம்முடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு.
அந்த நெருப்பு கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் பரவிக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு தீ பரவட்டும் சொன்னா ஒரு கூட்டத்திற்கு பயம் வருது, எதிர்க்கிறாங்க. இப்ப தேர்தல் வேற நெருங்கிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல். இனிமே பாஜக தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தான் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டுக்கு ரூட்டு தெரியும், நம்ம மேல பாசம் அதிகமாகும், திருக்குறள் பேசுவாங்க, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வெறும் டிராமா, நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. இதே பிரதமர் 2 வருடங்களுக்கு முன்பு 1.5 வருடங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் போய் கலந்து கொண்டு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினாரு. பீகார்ல, ஒடிசாவில் பேசினார், மன்னிக்கணும், ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு பேசினாரு. கோவில் சாவிய, அங்க இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோயில் சாவிய ஒரு தமிழர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசி தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தினவர் நரேந்திர சிங் மோடி அவர்கள். பீகார் தேர்தலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன பேசினாரு? அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு என்ன தெரியுமா பேசினாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை தமிழ் மக்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்க, அவங்கள சுதந்திரமா வேலை செய்ய விடலன்னு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொச்சையா பேசின கூட்டம் தான் இந்த ஒன்றிய பாஜக கூட்டம். எனவே நீங்க திருவள்ளூர்கிட்ட போய் தமிழ் டியூஷன் கத்துட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே இந்த பாசிச கூட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு நம்முடைய தமிழ் மொழி மீது அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கி இருக்கணும். கொடுத்தாங்களா? இன்னைக்கு 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தாய்மொழியா வணங்கி தமிழை பேசிட்டு இருக்கிறோம். போன 5 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி. ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கின நிதி வெறும் 150 கோடி. ஆனா கடந்த 5 வருஷத்துல யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2500 கோடி. சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி, நம்முடைய தமிழ் மொழிக்கு வெறும் 150 கோடி. இது வெறும் ஒரே ஒரு சாம்பிள் தான். எந்த திட்டத்திற்காவது நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் ஒதுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுடைய குடிநீர் திட்டங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 3000 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுக்கல. ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணாங்க. நம்முடைய மாநில அரசுக்கு தர வேண்டிய 10,000 கோடி ரூபாய் இப்ப வரைக்கும் பெண்டிங். கடந்த 4 ஆண்டுகள்ல ஏற்பட்ட புயல் மழைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டது எவ்வளவு தெரியுமா? வெள்ள நிவாரண நிதியாக 45,000 கோடி ரூபாய் கேட்டோம் இழப்பீடுக்கு. ஆனா ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 2000 கோடி. அதுவும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், SDRF ஃபண்டில் இருந்து கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனா சென்ற முறை ஒன்றிய அரசு கொண்டு வந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை. நம்ம மாநிலத்துடைய வார்த்தையே கிடையாது, திட்டங்கள் இல்லை, வார்த்தையே இல்லை, தமிழ்நாடு பெயரே இல்லை. உங்களுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் அப்பொழுதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடிக்கல் நாட்டினாங்க. எய்ம்ஸ், உலக புகழ்பெற்ற மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டி 8 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் வேலை முடிக்கல. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இப்படி தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முடக்கிற வேலையைத்தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு பண்ணிட்டு இருக்கு. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், இது ஒன்றிய அரசு இல்ல, ஓர வஞ்சனை செய்கின்ற அரசு அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக சொல்லுவார். இந்த லட்சணத்துல நேற்று முன்தினம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். என்ன சொல்றாரு? டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா தமிழ்நாட்டுக்கு?
நம்முடைய தலைவர் உடனே சொல்லிட்டார், அது டபுள் இன்ஜின் கிடையாதுங்க, டப்பா இன்ஜின் இது நீங்க நடத்திட்டு இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ஆளுகின்றது பாஜக, குஜராத்தில் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக, மத்திய பிரதேசத்துல பாஜக. அங்கெல்லாம் உங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வேலை செய்யலையா? அந்த மாநிலங்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ச்சியில முதன் முறையாக டபுள் டிஜிட் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு சிறப்பாக செயல்படலையா? தமிழ்நாடு இன்னைக்கு டாப் கியர்ல போய் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக மாறவில்லையா? இதை நான் சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அடுத்து மோடி சொல்றாரு தமிழ்நாட்டில் ஊழல் மலிஞ்சிருச்சா. பிரதமர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்முடைய ஆட்சியை வேற செல்லமா கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா? சிஎம்சி ஆட்சியா, கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்றாரு. அவருக்கு தெரியல, அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன் சிஎம்சினா என்னன்னு. ஒன்றிய பிரதமர் சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் சி கரப்ஷன். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து மாஃபியாவும் ரெட்டை சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா? திரு தினகரன் அவர்கள். திரு மோடி அவர்கள் திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து கிரைம். மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு? திரு அன்புமணி அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். எனவே நீங்க சொன்ன 3 வார்த்தைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய 3 பேர் உங்க அணியில தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாநிலம் குஜராத்தை பாருங்க, நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். சூரத் மாவட்டத்தில் 21 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டினாங்க. 2 நாட்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. 21 கோடி ரூபாய் கட்டின மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க் இடிஞ்சு உடஞ்சு போச்சு. புதுசு நினைக்கிறீங்களா? ரொம்ப புதுசு. ஏன் தெரியுமா? திறக்க கூட இல்லை. திறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த மாநிலம்? குஜராத் மாநிலம். குஜராத்தில் பாஜக அரசால கட்டப்பட்ட 11 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. குஜராத்தில் மோர்பி பாலம், அந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுல 140 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி கட்டுமான பணிகள்ல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாள் முன்பு பேசும்பொழுது அவர் சொல்றார் ஒரு அரிய தகவல், புதிய கண்டுபிடிப்பு. என்ன தெரியுமா சொல்றாரு? பிரதமர் மோடி அவர்கள் தான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாராம். அவரே சிகிச்சையும் கொடுத்தாராம். எப்ப ஏற்பட்ட மருந்தை கண்டுபிடிச்சாருன்னு அத்தனை பேருக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சியில தோன்றி எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, யாரையும் பார்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வெளில வந்து வீட்டில் இருக்க தட்டு முட்டு சாமான்லாம் வெளில எடுத்து வந்து தட்டுங்க, வீட்டில் விளக்கு இருந்தா பிடிங்க. அதை பார்த்து கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்ன பிரதமர் தான், ஒன்றிய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்த உடனே கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர், தைரியமாக போய் மக்களுக்கு தைரியத்தை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு கொரோனாவில் கூட கொள்ள அடிச்ச அரசுன்னா அது ஒன்றிய பாஜக அரசு. பிரதமர் மோடி அவர்கள் தான், அவருடைய அரசு தான்.
பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒரு நிதி வாங்க ஆரம்பிச்சாங்க. கோவிடுக்காக மக்கள்கிட்ட வளைச்சு வசூல் பண்ணாங்க. கேட்டா கொரோனா சிகிச்சைக்காக வசூல் பண்றோம்னு சொன்னாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் போய் பாருங்க. அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல இது வரைக்கும் 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கிறாங்க. ஆனா ₹1 கூட கொரோனா சிகிச்சைக்காகவோ இல்ல கொரோனா பாதுகாப்புக்காகவோ அந்த பணிகளுக்காகவோ ஒதுக்கவே இல்லை. ஆர்டிஐல கேட்டப்போ இதுக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, தனியார் நிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தை கேட்டுச்சு, அதற்கும் பதில் சொல்ல முடியாது. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பத்தி எந்த தகவலும் இப்ப வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. வசூல் பண்ண தொகை 30,000 கோடி ரூபாய். எனவே பாஜகவுடைய ஊழல் லட்சணம் ஊருக்கே தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார், ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டினா அதுக்கு வேந்தர் நம்முடைய பிரதமர் மோடி தான் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய திமுகவை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குறை சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாஜக ஆட்சி இல்லாத கட்சிகள் அவங்க ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு குறுக்கு வழிகளை எப்படியாவது இடைஞ்சல் கொடுக்கணும்னு பல்வேறு வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சட்டசபையில என்ன நடந்துச்சு நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் வந்து அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை படிப்பதுதான் மரபு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் பாடணும். ஆளுநர் திரு RN ரவி அவர்களே, எங்களுக்கு தமிழ்த்தாயும் ஒன்றுதான், தேசிய கீதமும் ஒண்ணுதான். இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கடந்த 3 வருடங்களா ஆளுநர் அவர்கள் வாக்கிங் போறதுக்குன்னே வருவாரு சட்டசபைக்கு. இந்த முறை ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டாரு. எடுத்தேன் பாரு ஓட்டம். வரும்பொழுதே போவதற்கு அனைத்தையும் தயார் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தாரு. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமா எந்திரிச்சு சொன்னார், இனிமே சட்ட நடவடிக்கை எடுப்போம், சட்டமன்றத்தில் இனிமே ஆளுநர் உரையே தேவையில்லை அப்படின்ற சட்ட நடவடிக்கையே இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு காரியம். எடுப்போன்னு தைரியமா சொன்ன முதலமைச்சர், இதற்கு பெயர் தான் சுயமரியாதை. ஆனா இதற்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்றாரு. அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்றோம், அதிமுகனா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி பல வருஷம் ஆயிடுச்சு. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்தி திணிப்பை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்கள அப்படின்னு கேட்டு பார்க்கணும். என்ன சொல்லுவாரு, ஏங்க இந்தியா திணிச்சா என்னங்க, அதனால எங்க கூட்டணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அரசியல்ல நிறைய முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. முரட்டு அடிமையை பார்த்திருக்கிறீங்களா? ஒரே முரட்டு அடிமை, நமக்கு தெரிஞ்ச முரட்டு அடிமை, அமித்ஷாவுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, நேற்று முன்தினம் பிரதமரோட பேசிட்டு இருக்கும்போது, பிரதமரோட கூட்டத்தில் பேசும்போது பேசுறார், என் பேரை சொல்லி பேசுறார், திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார். என் தகுதி இருக்கட்டும், அதுக்கு வருவோம். முதல்ல உங்க தகுதி என்னன்னு, உங்க கூட இருக்காங்களே, இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் என்னன்னு மட்டும் சொல்றேன், யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம். சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி,
சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது. உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். இப்படிப்பட்ட அடிமைகளோ பாசிஸ்டுகளோ மீண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப ஒன்னா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, நிதி உரிமையை அதிகமா பறிப்பாங்க. ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை விட ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகள் நமக்கும் இருக்கு. கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டின கடைசி கலைஞருடைய உடன்பிறப்புகள் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. இந்தி திணிப்பு இல்லை, எந்த திணிப்பும் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். 1960களில் டெல்லியிலிருந்து வந்த ஒரு ஆங்கில பத்திரிகை, அதுல ஒரு தலையங்க எழுதுறாங்க, தமிழ்நாட்டில் திமுக வேகமா வளர்ந்து வருது. தமிழ்நாட்டில் திமுக வேகமா வளர்ந்து வர்றது மிக மிக ஆபத்தானதுன்னு டெல்லியிலிருந்து வர்ற ஒரு ஆங்கில பத்திரிகை. அதை படிச்சுட்டு நம்முடைய கழகத்தினர் தான் மிகுந்த கோபம் அடைஞ்சாங்க. அண்ணாட்ட போய் சொன்னாங்க. அதற்கு அண்ணா பதில் சொன்னார், ஆமா உண்மைதான், திமுக வளர்றது ஆபத்து தான், நிச்சயம் ஆபத்து தான். ஆனா அது யாருக்கு ஆபத்துங்கிறது மிக மிக முக்கியம். அதை பாருங்க, இந்திய திணிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயம் திமுக ஒரு ஆபத்து தான். தமிழ்நாட்டை சுரண்டலாம் நினைக்கிற பாசிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு திமுக என்னைக்குமே ஆபத்து தான். மாநில உரிமைகளை பறிக்கலாம் நினைப்பவர்களுக்கு திமுகவால நிச்சயம் ஆபத்து தான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்னார். இன்னைக்கும் அண்ணா சொன்னது பொருந்தும், தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். ஏன்னா மும்மொழி கொள்கையினை இந்திய திணிக்கிற பாசிஸ்டுகளுக்கு இன்னைக்கும் திமுக தான் ஆபத்தான கட்சி. நம்முடைய தமிழ் பண்பாட்டை, ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை அழிக்க நினைக்கின்ற பாஜகவுக்கு என்னைக்குமே திமுக ஆபத்தான ஒரு கட்சி தான். இதுல எந்த மாற்றமும் என்பதை சொல்லி பாசிஸ்டுகள் அவங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய அடிமைகளை மீண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாரு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, 200 டார்கெட். ஆனா கழக உடன்பிறப்புகள் அடுத்த 3 மாத காலம் 80 நாள் களத்துல இறங்கி நம்முடைய பிரச்சாரத்தை கவனமா செஞ்சோம்னா 200 அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஜெயிக்கும். திராவிட மாடல் அரசுடைய 5 ஆண்டு சாதனைகளை விஞ்சுற அளவுக்கு திராவிட மாடல் 2.2 ஆட்சி நிச்சயமாக அமையும். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதை மனசுல வச்சு அடுத்த 80 நாட்கள் நம்ம களப்பணி ஆற்றுவோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று முன்தினம் சட்டசபையில சொன்னது போல, நாம தான் மீண்டும் வருவோம், நாம தான் மீண்டும் மீண்டும் வருவோம், நாம தான் தேர்தல் களத்தில் வெல்வோம், நாம தான் மீண்டும் மீண்டும் வெல்வோம்னு சொல்லி நம்முடைய மொழிப்போர் தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் வந்திருந்த அனைத்து கழகத்துடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.